ஹாய் நண்பா. இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. ஸோ புதுச்சேரியில் இருக்கிற இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து, அதுக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் வந்து காலேஜும் வந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் இந்தமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஎம்சி சொல்லுவாங்க காலேஜ் வந்து ஷார்ட்டாக. ஸோ அங்கேருந்து தான் ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட் நர்ஸு அண்ட் தென் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். இது 3த்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து வேக்கண்ட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிச்சிருக்கணும். மெடிக்கல் லேபார்ட்டரி டெக்னாலஜி அந்த சம்மந்தமாக நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கணும். ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் லேபார்ட்டரியிலே வந்து டெக்னாலஜி வந்து படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டேட்டா மேனேஜ்லாம் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஹெச்ஆர்ஏ அந்த லோன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க. ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் யார் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசின். ஸோ ஐஜிஎம்சியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசின் அது கீழே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நர்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வேக்கண்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட் தான். மினிமம் நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து ஜென்ரல் நர்சிங்கு இல்லைன்னா மிட்வைஃப் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சேலரியும் வந்து சேம் சேலரி தான், 20,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அந்த அலோன்ஸ்லாம் வந்து வரும். இதுக்கு ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கிளியராக பார்த்துங்க. ஸோ அது ரொம்ப லென்த்தாக இருக்குது, நீங்களே பார்த்துங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசின் அது கீழே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து வருது. தேர்ட் என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வேக்கண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட் தான். இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப் வந்து 12th நீங்கள் படிச்சிருக்கணும். டிப்ளமோவில் வந்து இன்ஜினியரிங்கு, டிஎம்எல்டி, எம்எல்டி அதுமாரி என்ன முடிச்சிருந்தா பரவாயில்ல. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ண மாரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இதுக்கும் வந்து சேம் ஏஜ் தான், 30 இயர்ஸ் வந்து நீங்கள் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அதே தான் 20,000 ப்ளஸ் வந்து ஹெச்ஆர்ஏ அந்த லோன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் இதுக்கு வந்து கொடுத்தாங்க. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா கம்யூனிட்டி மெடிசின் அது கீழே தான் வந்து வருது. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் இதை வந்து ஃபில் பண்ணுறாங்க. எவ்வளோ கான்ட்ராக்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மாரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 6 மந்த்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுமாரி வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கதிர்காமம் அங்கே தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2/9/2024 21/9/2024 அது வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷனு. ஸோ நீங்கள் வந்து அவங்க சொன்ன டாக்குமெண்ட்லாம் எங்கே எடுத்துன்னு போய் கொடுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு காலேஜ் பிளாக்கு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு கதிர்காமம் புதுச்சேரி அங்கே இருக்கிற ஆஃபீஸில் வந்து நீங்கள் போய் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒர்க்கிங் டேஸ் இருக்குல்ல அப்போ வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ எதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா 2லேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா எடுத்துக்கப்படாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து எடுத்துன்னு போகணும் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்துன்னு போயிடுங்க. ஃபோட்டோகிராஃப் கேட்டுக்கிறாங்க, ப்ளஸ் வந்து ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துன்னு போகிற மாரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எதெல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து எடுத்துன்னு போங்க. ஸோ எதுவும் மிஸ் ஆகாத மாரி
கரெக்டாக எடுத்துன்னு போவாங்க. ஓகேவா? முக்கியமாக எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ஃபார்மேட் வந்து நான் வந்து என் டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பிடிஎஃபை நீங்கள் வந்து அதோட லிங்க்கு வந்து நான் கீழே கொடுங்க, கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணணும் அதை வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் படி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு வந்து எந்த எக்ஸாமும் கிடையாது, ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? ஃப்ரீயாக வந்து நடக்குது. ஸோ எந்த எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூ வச்சு தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஜாப்னே சொல்கிறேன். ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பெர்மனெண்ட்டாகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதேமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். முக்கியமாக பாண்டிச்சேரி ஜாப்ஸு எல்லாத்தையும் வந்து நான் வந்து குயிக்காக அப்டேட் பண்ணுவேன் இந்த சேனலில். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.